ஏதோ ஒரு பையன் ஜாதகமோ இல்ல ஒரு பொண்ணு ஜாதகமோ வந்தா இதுல சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துருச்சு, இவங்களுக்கு மாங்கல்ய தோஷம்ங்கிறது இருக்கு, இவன் ஒண்ணு பையனா இருந்தா இந்த பொண்ணு வர்ற பொண்ணு வந்து சீக்கிரமா செத்து போயிடுவா, இவனுக்கு வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிற யோகம் இருக்குங்கிற மாதிரி சொல்றா. பொண்ணாக இருந்தாலும் அந்த பெண்ணிற்கு விதவை யோகம் என்பது இருக்கிறது என்பது போல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது முற்றிலும் தவறான கருத்து என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கட்டத்துல சூரியனும் செவ்வாயும் இணைந்திருக்கிறார்கள்னு சொன்னா அந்த சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் இடையே எவ்வளவு டிகிரி டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கணும். உதாரணத்திற்கு ஒரு மகர ராசியிலே சூரியன் இருக்கிறார்னு சொன்னா சூரியன் உத்திராடம் 2ல தான் சூரியன் இருக்காரு. ஆனால் செவ்வாய் பார்த்தோம்னா அவிட்டம் 1ல செவ்வாய் இருக்காருன்னு சொன்னா அங்கே அதனை சூரியன் செவ்வாயினுடைய இணைவாக கருத முடியாது. ஒரு கட்டத்துல சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துட்டா மட்டும் அது சூரியன் செவ்வாயினுடைய இணைவு அல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரி, அப்படியே ஒரே டிகிரிலேயே சேர்ந்திருந்தா கூட அவர்கள் எந்த பாவகத்திலே இருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். உதாரணத்திற்கு லக்ன பாவகத்திலேயே சூரியனும் செவ்வாயும் இணைந்திருந்தால் ஒரே டிகிரியிலே இணைஞ்சிருந்தா கூட அங்கே அந்த பையன் ரொம்ப பவர்ஃபுல்லான பையனாக இருப்பான், ஒரு மிகப்பெரிய தலைவனாக வருவான், எல்லோரையும் நிர்வகிக்கக்கூடிய அந்த தலைமை பொறுப்பு என்பது அவனிடத்திலே இருக்குங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி ஒரு 2ஆம் பாவகத்திலே சூரியன் செவ்வாய் இணைந்திருந்தால் அவனுடைய வாக்கு என்பது ஒரு கடுமையான வாக்காக இருக்கும். ரொம்ப இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லுவான். அவனுடைய பேச்சிலே அந்த அனல் பறக்கும் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா, பொறி பறக்குதுப்பா அப்படின்னு சொன்னா அவனுடைய ஜாதகத்திலே 2லே சூரியன் இருக்க வேண்டும் அல்லது செவ்வாய் இருக்க வேண்டும் அல்லது சூரியன் செவ்வாய் இணைந்தும் இருக்கலாம். இப்படி இருக்கக்கூடியவருடைய வார்த்தைகளிலே அனல் என்பது எப்பொழுதுமே பறந்து கொண்டுதான் இருக்கும். அதே மாதிரி ஒரு 3ஆம் பாவகத்திலே சூரியனும் செவ்வாயும் இணைந்திருந்தால் அவர்கள் மிகவும் வீரம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். முதல்ல அடிச்சுட்டு தான் அப்புறம் பேசுவான் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா, எடுத்த உடனே கை நீட்டிடுறான்ப்பா. ஒரு கோபங்கிறது ரொம்ப அதிகமா வர்றதுன்னு சொன்னா அது 3ஆம் பாவகத்திலே சூரியனும் செவ்வாயும் இணைந்திருக்கும். அதே மாதிரி ஒரு 4ஆம் பாவகத்திலே சூரியனும் செவ்வாயும் இணைந்து நல்ல நிலையில இருந்தார்கள் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு வீடு வண்டி வாகன யோகம் என்பது இருக்கும். 5ஆம் பாவகத்திலே சூரியன் செவ்வாய் இணைந்திருந்தால் வலிமையான புத்திரர்களை கொண்டிருப்பார்கள் சொல்றது. 6ஆம் பாவகத்திலே சூரியனும் செவ்வாயும் இணைந்திருந்தால் உடல் உபாதை அப்படிங்கிறதுல அவஸ்தப்படுவார். அதாவது உஷ்ணம் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா, வயிற்றுல வந்து ரொம்ப உஷ்ணம்பா, அல்சர் வர்றது அப்படின்னு சொன்னா, வயிறிலே ஒரு புண் வருகிறது அப்படின்னு சொன்னா அதற்கு 6ஆம் பாவகத்திலே இந்த சூரியன் செவ்வாயினுடைய இணைவும் ஒரு காரணமாக இருக்கும்.